கும்பகோணத்தில் குடிநீர் வழங்குவது, சாலைகளை சீரமைப்பது போன்ற அடிப்படை வசதிகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராமலிங்கம் வழங்க கேட்போம். ராமலிங்கம், ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? விரிவான தகவல். வணக்கம். கும்பகோணம் மாநகராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த கும்பகோணம் பகுதியில், அதாவது திருச்சி சார்பில் கழக அமைப்பு செயலாளர் திருச்சி மனோகரன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாநகராட்சி நிர்வாகம் சரியான குடிநீர் வசதி செய்து தராதும், சாலை பராமரிப்பு இல்லாமல் இருப்பதை கண்டித்தும், நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் பாரதி மோகன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் ஏராளமாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சரியான செயல்படாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழக அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு மாநகராட்சி சீர்கேடு செய்யப்படவில்லை எனில் ஒவ்வொரு தெருவாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.